புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கல்குவாரிகளில் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிள்ளுக்கோட்டை கீரனூர் சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய கிரஷரை பொதுமக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கள்ள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம். அந்த பகுதியில் கல்குவாரிகளால் என்னென்ன பாதிப்புகளை மக்கள் அன்றாடம் சந்தித்து வராங்க? அனுமதியோடு தானே அது இயங்குகிறது. இதில் என்னென்ன இடையூறுகள் ஏற்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குவாகாய்பட்டி கிராமத்தில் செயல்படும் கல்குவாரி அரசு அனுமதித்த அளவை விட சட்டவிரோதமாக அதிக ஆழத்திற்கு கற்கள் வெட்டி எடுப்பதாக கூறி அந்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது அனுமதி அளிக்கப்பட்டாலும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத கண்டித்துதான் தங்கள் எதிர்ப்பு அவர்கள் பதிவு செய்து வர்றாங்க. மேலும் தங்களது கிராமம் அருகே செயல்படும் கல்குவாரியில் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய வெடிகளை வைத்து கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் இங்கு வெட்டி எடுக்கப்படும் கற்கள் அருகே உள்ள கிரஷருக்கு கொண்டு சென்று விற்பனைக்கு தயார்படுத்தும் போது அதில் ஏற்படும் மாசுகள் காற்றில் பரவி விவசாய நிலங்களில் பரவுவதால் விவசாய பயிர்கள் மிகவும் பாதிப்படைவதாகவும் குற்றம் சாட்டுறாங்க. இது மட்டுமின்றி சுவாச பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுவது அதிக சத்தம் ஏற்படும் வெடி பயன்படுத்துவதாக பெண்களுக்கு கருச்சிதைவு போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக அவங்க குற்றம் சாட்டுறாங்க. தொடர்ந்து மேலும் கற்களை அதிக கனரக வாகனங்கள் மூலம் கிரஷருக்கு எடுத்து செல்வதால் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை மிகவும் பழுதடைந்து காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்து அரசு அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து அந்த கிராம மக்கள் தற்போது கிள்ளுக்கோட்டை கீரனூர் சாலையில் உள்ள தனியார் கிரஷர் வாசல் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இதே போன்று கொப்பம்பட்டி, தெம்மாவூர், ராக்கத்தாம்பட்டி, கிள்ளு குளவாய்ப்பட்டி, சின்ன ஊரணிப்பட்டி, உடையாளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இதே போன்ற குவாரிகள் அரசு அனுமதி வழங்கிய அனுமதியை விட அதிக அளவுக்கு கற்களை வெட்டி எடுப்பதாகவும் அதனையும் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். வாகனங்கள் பயணம் செய்ய முடியவில்லை. எங்கள் நீர்நிலைகள் கழிவுநீர் கலப்பதால் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் இருப்பதை கண்டிக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினரை கண்டிக்கிறோம். வெடி எப்போ எந்த டயத்தில் வைக்கிறாங்கன்னு தெரியவில்லை. நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கிரஷர் இருக்கிற அந்த தூசிகள் பட்டு ரொம்ப பாதித்து இழப்பு வாங்க நிலைமையில் இருக்கிறோம். விவசாயத்தை பாதிக்குது. தூசிகள் அதிகமாக படுது. வீட்டுக்கார் 2 வருஷம் இறந்து போயிட்டாங்க. இந்த ஆஸ்மா இதனால் இந்த தூசினால் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு ரிப்போர்ட் கொண்டு நான் கையில் வச்சுருக்கேன். இறந்துட்டாங்க. இதுவரை எந்த அதிகாரிகளையும் எங்களுக்கு நான் 2 டைம் சொல்லியும் கேட்கவில்லை. இந்த குவாரி 6 மணிக்கு ஒரு வெடி, காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு வெடி வைக்கையில் நான் எங்கள் கோயிலுக்கு போய் சென்று வந்துக்கிட்டு இருக்கல குளத்தில் வெடித்த வெடி அந்த எனக்கு நெஞ்சு துடிப்பே வந்துடுச்சு. இந்த குளத்திலே வாரியை அடைத்து தண்ணி போகாமல் அந்த கழிவு நீர் எதிர்த்து எங்கள் ஊருக்குள்ளே மக்களை ரொம்ப சேதிக்கப்படுகிறது. அதில் ஊர் மக்கள் ரொம்ப பயந்து கொண்டு இருக்கிறோம். இந்த குவாரியும் இந்த கிரஷரையும் இழுத்து மூடினா மக்கள் நாங்கள் செயல்படலாம், வாழலாம். அல்லாட்டினா இந்த ஊர் பூமி மவுந்து எங்கள் குடும்பமே உள்ளே போய் சேதம் அடையும். அரசு புறம்போக்கில் 4 ஏக்கர் ஆரம்பித்து அளவுக்கு அதிகமான முறையில் கற்களை வெட்டி கிரஷர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் நாங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளோம். இந்த கிரஷர் புறம்போக்கில் இடத்தில் செயல்படுவதனால இன்ன வரைக்கும் அதிகாரிகள் அரசாணை 504 பயன்படுத்தி வட்டாட்சியரும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த இடத்தையும் மீட்டு கொடுக்கல. மழை போல் அந்த குவியலை வாரியில் கொட்டியிருக்கனால எங்களுக்கு தண்ணி எல்லாமே புதுவளத்து தண்ணி எல்லாமே எங்கள் ஊருக்குள்ளே நுழைஞ்சிருது. இதனால் மக்கள் நாங்கள் பெரிதும் பாதிக்கப்படுறோம். இந்த கிரஷர் ரோட்டு ஓரத்துலையும் குடியிருப்பு பகுதியிலையும் நீர்நிலை பகுதியிலையும் அருகாமையிலே அமைஞ்சிருக்கு. இதனால் ஆஸ்துமா, புற்றுநோய், குழந்தையின்மை போன்ற பல பிரச்சனைகள் எங்கள் ஊரில் இருக்குது. எங்களுக்கு விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. அதே மாதிரி நீர் மட்டமே இல்லை. ஏன்னா நீர் எல்லாமே அந்த குவாரிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அந்த குவாரி அந்த நீர் எல்லாத்தையுமே அவங்க வெளியே எடுத்து விட்றாங்க. எங்களுக்கு விவசாயத்துக்கு கிடைக்க வேண்டிய நீரும் கிடைக்க மாட்டுது. ரொம்ப நாங்கள் மனதளவில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அடுத்து இந்த ஜென்ரேஷனுக்காண்டி தான் நாங்கள் இந்த அளவுக்கு
அளவுக்கு நாங்கள் போராடுறோம். இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இங்கே எங்களுக்கு வந்து பூர்வீகம்னு ஒரு இருக்கணும்ல ஊருனா, அந்த பூர்வீகம் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அழிக்கிறாங்க.